சொல்லிட்டு வரேன், நீங்கள் கவர் பண்ணுறது கவர் பண்ணி ஒன்றும் இல்லை. ஒரு கோவிலுக்கு போகணும், சுவாமி தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா முறையான தரிசனம் பண்ணாலே நமக்கு குறையே இல்லாமல் வாழலாம். முறையான தரிசனங்கிறது எப்படி நமக்கு யார் சொல்லி கொடுப்பா? யாராவது சொல்ல தெரிஞ்சவா முறையா சொன்னா அதை கிரகிச்சு அதுபடியாக செய்யணும். முதல்ல ஒரு கோவிலுக்கு போகிறோம் பாருங்க, இப்போ உள்ள காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்ச பிழையே எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கிறா. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த படியை போய் இப்படி இப்படி தொட்டு தொட்டு கும்பிடுவா. ஆமா, மகா பாவம் அது. படியை தொடப்படாது. படியில கீழே மூதேவி இருக்கா, மேல லட்சுமி இருக்கா. படியை பார்த்தபடிதான் வாங்கணும். இரவு இல்லாம பகல் இல்ல, அதனால கஷ்டம் இல்லாம சந்தோஷம் இல்ல, ரெண்டும் உண்டு. அதனால அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அந்த படியை என்ன பண்ணணும், எக்கத்துல நின்று பார்த்தபடி கும்பிடணும். பார்த்த படி கும்பிடணும். படியை வந்து வணங்கணும். பார்த்த படி கும்பிடணும். ஆமா, அந்த படிப்படியா நம்ம மேல போகணும். படியை தாண்டி போகணும். எந்த குளறுபடியும் இல்லாம வாழ்க்கை நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்கு இந்த படியை முதல்ல வணங்கணும். படியை தாண்டி தான் போகணும். படியை தொட்டோம்னா மடி தப்பு. படியை தொட்டாச்சுன்னா மறுபடியும் குளிச்சுட்டு தான் கோவில்ல போகணும். படியை தொட்டா அதுதான் அந்த காலத்துல பஞ்சகச்சம் கட்டுறது, கோபினம் கட்டிக்கிறது, படியை தாண்டி போறது, படியை மிதிக்க கூடாது, படியில உட்கார கூடாதுன்னு ஏன் தெளிவாலாம் சொன்னா, அந்த மூதேவி நம்ம வந்து டைரக்டா போய் கட்டி பிடிச்சி அவளோட சரண்டர் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி படிக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே சமயத்துல படியில போய் உறவாடியில அதுலயே போய் தொட்டுண்டு இருந்தா உருப்படி ஆகாது. அந்த படிங்கிற ஒரு வார்த்தைக்கு 3 பொருள் உண்டு தமிழ்ல. அளக்கட்டுக்கு ஒரு படி, குழந்தைகளை நன்னா படி, எதுவும் தானியங்கள் அளக்கட்டுக்க படி அப்படின்னு. இப்பெல்லாம் கிலோ கணக்கில் வந்துருக்கு, லிட்டர் கணக்கில் வந்துருக்கு. அந்த காலத்துல படிங்கிறதுக்கு படின்னு ஒரு சொல்லுக்கு 3 பொருள் வச்சிருந்தா. படிப்படியா உயர்ந்து வரணும். அதுபடி படியை தாண்டின உடனே நமஸ்காரம் பண்றோம் கொடிமரத்தை பார்த்து. முதல்ல இந்த நமஸ்காரங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது என்ன தெரியுமா? நமஸ்காரம்னா என்ன தெரியுமா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறா, யாரும் தெரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா. சாஸ்திரம் என்ன சொல்றது, நமஸ்காரம் விழுந்து கும்பிடுறதுக்கு பேரு நமஸ்காரம் இல்ல. அந்த 2 கையை மேல தூக்கிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்தா அதுக்கு பேரு நமஸ்காரம். மன சமஸ்காரம் நமஸ்காரம். மன சமஸ்காரம் நமஸ்காரம். பகவானே, நான் பார்க்க வந்துட்டேன், எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுத்த, அது போதும் எனக்கு. நீ கொடுக்கறது எனக்கு போறோம் இல்ல, நான் எனக்கு கேட்கறதெல்லாம் நீ கொடுக்கணும். நமக்கு சாமிகிட்ட போய் ரொம்ப வைக்க முடியாது. அதனால நீ என்ன கொடுக்குறியோ அது எனக்கு போறோம் அப்படின்னு மனசை சமஸ்காரம் பண்ணும். புலவலியை மறக்கணும், வீட்டு ஞாபகம் வரக்கூடாது, பக்கத்துல குழந்தை அழுத சத்தம் கேட்கணும் அதெல்லாம் கேட்க கூடாது. இதெல்லாம் கேட்கக்கூடிய மனசை சமஸ்காரம் பண்ற உள்ள இருக்கக்கூடிய சாமி மூலஸ்தானத்துல அம்பாலோ பிள்ளையாரோ அனுமாரோ வீரனோ சூரனோ ஏதோ ஒரு சாமியை நீ பார்க்கும் போது அந்த பார்வையோடு உன் மனசு உள்ள போயிடணும். உன் மனசு உள்ள போய் அங்க கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே அந்த விக்கிரகம் இருக்கு பாருங்க. இப்ப இத்தனை விக்கிரகங்கள்ல ஏதோ ஒண்ணு அங்க இருக்குன்னா அதை போய் மனசு இப்படி சஞ்சரிக்கணும். அது பேர் பிரதட்சணம். பிரதட்சணம்னா என்ன? பிரார்த்தனை பிளஸ் தர்சனம் பிரதட்சணம். கோவில சுத்தி சுத்தி வந்தா வந்து பிரதட்சணம் கிடையாது. உன் மனசு அங்க போய் சுத்தணும் உள்ள. நீங்க நேரடியா உள்ள போனா நீங்க போக முடியாது. ஏன்னா பூஜைக்குன்னு ஒருத்தர் நியமிக்கப்பட்டா அவரு தான் உள்ள போகலாம். ஆனா உங்க மனசு போனா யாராவது தடுக்க முடியாது. அதை புரிஞ்சுட்டு செய்யறதுக்கு பேர் தான் நமஸ்காரம், மன நமஸ்காரம். மனசு வந்து இதுதான் முறையான பக்தி. முறை இல்லாம பத்தி மாடை விட்டுட்டு காம்புல கறக்கிற பாலை விட்டுட்டு கும்புல கறக்கிற மாரி இன்னைக்கு ஜனங்கள் பண்ணிட்டு இருக்கா. அருமையான உதாரணம். மாடு தீனி போட்டு நல்ல புஷியான மாடு பாலை எங்க கண்ண கிடக்கும், காம்புல இருந்து கறக்கணும். மாடு கண்ண தண்ணி பார்த்துட்டு கண் இல்லாதவனோ அல்லது மேலே விட்டு கும்ப தூரிட்டு இருந்தான்னா பால் வருமா? வராது. அது மாதிரி பக்தியினுடைய தாற்பயம் இன்றைய நிலையில எப்படி இருக்குன்னு கேட்டா, இவ்வளவு சாமி கும்பிடுறோமே நம்ம எங்கேயாவது சந்துஷ்டியா இருக்குமா? இல்ல. காரணம் முறையான கும்பிடு இல்ல. ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகணும், நல்லா படிக்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும், வாத்தியார மதிக்கணும். அப்படின்னா அவன் பாஸ் ஆகுவான், படிப்பான், பிற்காலத்தில் நுழைந்திருப்பான். அந்த படிக்கிற குழந்தைக்கு வச்சிருவோம். பக்தியிலேருந்து குழந்தைக்கு ஒன்று இருக்கும். அப்போ அந்த குழந்தை என்ன இப்ப வந்து 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் போகணும்னா என்ன வாங்கணும்? மார்க் வாங்கணும். நம்ம வாழ்க்கையில கடத்திடணும்னா நம்ம என்ன வாங்கணும்? நம்ம கடவுள் அருள் வாங்கணும். கடவுள் அருள் எல்லாருக்கும் இருக்கு. நீங்க தான் முன்னாடி சொல்லிட்ட கடவுள் நமக்குள்ளே இருக்காரு. கடவுள் நீங்க என்ன வாங்கணும்? குழந்தை வாங்கினா மார்க், நீங்க வாங்கினா நீங்களே சொல்லுங்க. கர்மா பிளஸ் மார்க். மார்க்னு இந்த பக்கம் எழுதுங்க, இந்த பக்கம் படிங்க.
கர்மா கர்மா. நீங்க உங்க கர்மா ஒழுங்கா செஞ்சா கவலை இல்லாம இருக்கலாம் ஐயா. சூப்பர். உங்க கர்மாவை நீங்க குழி கொண்டு போச்சு விட்டு நீங்க சந்தோஷமா உங்க உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஒரு பெரிய அதிகாரி, உங்களுக்கு என்ன கடமையோ உங்களுக்கு என்ன நேர்மையோ உங்களுக்கு ஒன்று பண்ணி என்னவோ அதை செஞ்சுட்டு அதுக்காக லாபத்துக்காக வேற ஏதோ ஒரு குறுக்கு வழியில போனேன்னா ஆமா அதுக்கான தண்டனை தான். அதுக்கான தண்டனை தான். தண்டனை தான் கிடைக்கும். கர்மாவை நம்ம கடைபிடிச்சோம்னால் நம்ம நிம்மதியா இருக்கோம். கர்மா பிளஸ் மார்க். சூப்பர் சூப்பர். நல்ல அருமையான, ரொம்ப அருமையான உதாரணம் சாமி. ரொம்ப அருமையான உதாரணம்.